ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீக்கெண்ட் வந்து சாட்டர்டே நாங்கள் வந்து எங்கள் பக்கத்தில் ஒரு ஐலாண்டுக்கு போயிருந்தோம். அதோட வீடியோ தான் இது. அது வந்து சௌமலீனா ஐலாண்ட், கரெக்டாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அந்த ஐலாண்டுக்கு தான் போயிருந்தோம். அது வந்து சிட்டிக்கு போயிட்டு சிட்டி சென்டர்லேருந்து ஒரு 20 மினிட்ஸு ஒரு சின்ன போட்டில் போனோம். நாங்கள் வந்து ட்ரெயின்லேருந்து சிட்டிக்கு வந்துட்டோம், லோக்கல் ட்ரெயின் பிடிச்சி. அங்கேருந்து ஒரு 20 மினிட்ஸு. அதுக்கு நீங்கள் வந்து தனியாக டிக்கெட் வாங்க வேண்டாம். நம்மளுக்கு வந்து ட்ரெயினுக்கு டிக்கெட் வச்சுருப்போம்ல, அந்த டிக்கெட் வச்சு அந்த போட்லேயும் ட்ராவல் பண்ணலாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து ட்ரெயின், பஸ்ஸஸ் எல்லாத்துலேயும் வந்து நீங்கள் குழந்தைய எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஸ்டாலரோட அம்மாக்கோ இல்லை அப்பாக்கோ யாராவது ஒரு பர்சனுக்கு வந்து ஃப்ரீ டிக்கெட்டு. 6 வயசுக்குள்ளே இருக்க குழந்தைங்கள வந்து ஸ்டாலர்ஸில் எடுத்துகிட்டு போகலாம். அது வந்து கூட ட்ராவல் பண்ணுறவங்களுக்கும் ஃப்ரீ, அந்த பேபிஸ்க்கும் ஃப்ரீ. இந்த ஐலாண்டுக்கு ஆல்ரெடி நாங்கள் ஒரு 2 முறை போயிருப்போம். இந்த முறை ஜஸ்ட்டு சடனாக தான் வந்து பிளான் பண்ணி, சரி சும்மா இருக்கமே போயிட்டு வரலான்னு. இங்கே சம்மரில் தான் நல்லா வெளில சுற்ற முடியும். அதனால் கண்டிப்பாக மோஸ்ட்டாக வீக்கெண்ட்ஸில் சம்மர் டைமில் எங்கேயாச்சும் வெளியில் போவோம். இந்த முறை சைக்கிள் ட்ரிப் பிளான் பண்ணல, சரின்ட்டு இதில் போனோம். சிட்டிக்குள்ளே போயிட்டு அந்த ஏரியா கிட்டே வந்து இப்படி தான் இருக்கும். நிறைய கடைங்கள்லாம் இருக்கும், அங்கேயும் சாப்பிட்ற கடைங்கள்லாம். நம்ம ஊரில் மெரினாக்கு போன ஃபீல் வரும். இங்கேயும் அந்த ஃபிஷ் ஃப்ரை ஸ்மெல்லாம் வரும். பட் நம்ம ஊர் ஃபிஷ் ஃப்ரைலாம் கிடைக்காது. இங்கே வந்து கிடைக்கிற ஃபிஷ்ஷில் வந்து சூப்பு அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் சுற்றி கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் அந்த போட்டுக்கு போய் நின்னா அதுக்கு செம்ம க்யூ. வீக்கெண்டுன்றதுனால, அதுவும் நல்லா சம்மருன்றதுனால பெரிய க்யூ நின்ட்டு இருந்துச்சு. சரி, போட்டு வந்துச்சு. அப்போ தான் இந்த போட்டில் நம்ம ஏற முடியும்னா போகலாம், இல்லை நெக்ஸ்ட் போட்டுக்கு தான் வெயிட் பண்ணணும்னா போக வேண்டாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு தான் நின்றுட்டு இருந்தோம். பட் அந்த ஒரு போட்லேயே எல்லோரையும் ஆக்குப்பை பண்ணிட்டாங்க. இங்கே பாருங்கள், இது வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்டுன்றதுனால நிறைய டூரிஸ்ட் கடைங்கள்லாம் இருக்கும், நிறைய ஷாப்ஸ் இருந்துச்சு. ரொம்ப நேரம்லாம் நிற்கலை. போட்டு வந்த உடனே வந்து இங்கே பாருங்கள், பெரிய லாங் க்யூ. வெயிட் பண்ணிவிட்டு லன்ச்லாம் முடிச்சுட்டு ஜஸ்ட்டு ஒரு ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு போனோம். அங்கே போயிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் இருந்து சாப்பிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே வந்து ஜஸ்ட்டு 20 மினிட்ஸ் தான், டக்குன்னு போயிட்டு வந்துடலாம். எவ்வளோ பேர் க்யூ நின்றுருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து போட்டுக்குள்ளார போயிட்டோம். போட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. போகும்போது வேறு என்ன, வழக்கம் போல் வந்து வீடியோஸு, ஃபோட்டோஸு. மேலே இருக்க வியூ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. பட்டு இந்த முறை ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பெரிய க்யூ இருந்ததுனால மேலே போக முடியல. ஃபுல்லாக மேலே க்ரௌடட் ஆகிடுச்சுன்னா நாங்கள் கீழே தான் நின்றுருந்தோம். கீழே வந்து இந்த வெளியில் ஏரியா இது சுற்றி உட்காந்துட்ருக்காங்க பாருங்கள். நல்லாயிருக்கும், ஜில்லுன்னு காற்று வரும். சைடில் வந்து போகும்போது குட்டி குட்டி ஐலாண்ட்ஸை பார்க்கலாம். பெரிய ஷிப்பு க்ராஸ் ஆகும், அதெல்லாம் நல்லாயிருக்கும். நான் இதுக்கு முன்னாடியெல்லாம் போட்டில் போனதே கிடையாது. ஃபின்லாண்ட் வந்து தான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் போட்டில் போயிருக்கேன். பெரிய க்ரூஸ் கூட இங்கேருந்து வந்து நெக்ஸ்ட்டு கண்ட்ரி, அதாவது எஸ்டோனியா போகலாம். அப்புறம் இங்கேருந்து ஸ்வீடனுக்கு வந்து க்ரூஸ் இருக்குது. எஸ்டோனியா வந்து பக்கத்தில் ஒரு சின்ன கண்ட்ரி ஃபின்லாண்ட்லேருந்து. அதுக்கு வந்து ஒரு 2 ஹவர்ஸ்லேயே போயிடும், 2.5 ஹவர்ஸில். இங்கே வந்து ஸ்வீடன் போகிறதுக்கும் க்ரூஸ் இருக்குது. அதுக்கு வந்து 15 ஹவர்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். நைட் க்ரூஸ் ஏறினோன்னா மார்னிங் கூப்பிட்டு போய் விட்டுருவாங்க. நீராக்கு பாருங்கள், அப்போ தூங்கிட்டு இருந்தாவ. எழுந்தப்புறம் அவருக்கு ஒரு வாழைப்பழத்தை கொடுத்துட்டு உட்கார வச்சோம். அப்புறம் ஃபைனலாக அங்கே போய் ரீச் ஆகிட்டோம். அந்த ஐலாண்டில் வந்து ஆளுங்க இருக்கிறாங்க. அது வந்து முன்ன வந்து வார்லாம் நடந்துச்சு, ஹிஸ்டாரிக் பிளேஸ் மாதிரி தான் இருக்குது. ஃபுல்லாக ஒரு ஃபோர்ட் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த காலத்து கட்டிடங்கள்லாம் இருக்கும். அவ்வளோதான், பெருசாக வேறு எதாவது இருக்காது சுற்றி பார்க்குறதுக்கு. ஃபஸ்ட் டைம் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம்லாம் சும்மா போயிட்டு வர மாதிரி தான் இருந்துச்சு. அங்கே இன்னும் ஆளுங்க இருந்துட்டு தான் இருக்காங்க. குட்டி ஸ்கூல்ஸ்லாம் கூட இருக்குது. ஜெயில் இருந்துச்சு லாஸ்ட் டைம்லாம் பார்த்தோம். பட் இந்த டைம் அதெல்லாம் என்னால் கவர் பண்ண முடியல. போயிட்டு அங்கே பார்க் இருந்துச்சு, அங்கே நீராக கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு சும்மா தான் அப்படியே சுற்றிட்டு கொஞ்சம் வீடியோஸ், கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். பாருங்கள், பைல்ஸ் பார்க்கவே ரொம்ப அழகாக சூப்பராக இருந்துச்சு. நீராக்கு அங்கே போய்ட்டு ஒரே குஷி தான். ஒரு ப்ளே கிரவுண்டை பார்த்துட்டா. அவளை ப்ளே கிரவுண்ட் பார்த்துட்டா அங்கே வந்து கூட்டிகிட்டு வர முடியாது, போய் விளையாடணும். குழந்தைங்க அப்படி தானே இருப்பாங்க. அதனால அவளை கொஞ்சம் நேரம் அங்கே கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு அவள் நல்லா என்ஜாய் பண்ணாள். வந்ததுக்கு அதுதான் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. மற்றபடி நாங்கள் இந்த முறை பெருசெல்லாம் சுற்றி பார்க்கலாம். ஆல்ரெடி 2 டைம் வந்ததுனால அவங்க பாருங்கள் ஜாலியாக விளையாட்டு இருந்தா. ஒரு 1/2 ஹவர் 1 ஹவர் அந்த மாதிரி அந்த ப்ளே ஏரியாலே நின்றுட்டு விளையாட்டு இருந்தோம் கொஞ்ச நேரம். அப்புறம் இது ஏதோ மியூசியம் மாதிரி, ஒரு சப்மரைனே அப்படியே வந்து மியூசியமாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நாங்கள் உள்ளே போனது கிடையாது, ஏன்னா இந்த மியூசியம்லாம் வந்து நீராக அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. நம்ம காசு பே பண்ணி உள்ளே போனாலும் கொஞ்சம் நேரத்தில் வெளில போகலான்னு அடம் பிடிப்பா. அதனால் வெளில இருந்து ஜஸ்ட்டு ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். மோஸ்ட்டாக அங்கே யாரும் அவ்வளோக்கா போக மாட்டாங்க பாருங்கள்.
அப்புறம் அங்க நிறைய ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கும். நல்லாயிருக்கும் பார்க்கவே அழகா. இதுதான் வந்து அப்புறம் கிங்ஸ் கேட்டுன்னு சொல்கிறாங்கங்க. அதாவது எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த போர்ட்டோட என்ட்ரன்ஸ்ன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குது பாருங்கள். இதுக்கு வந்து ஒரு பெரிய வார் ஹிஸ்ட்ரியே இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஸ்வீடன் கிட்டே இருந்துச்சு, அதுக்கப்புறம் ரஷ்யா, ஃப்ரான்ஸ் அவங்ககிட்டலாம் போயிட்டு இப்போ வந்து கடைசியாக ஃபின்லாண்ட் கிட்டே வந்திருக்கு. அந்த மாதிரி அதுக்கு வந்து ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. நமக்கு அதை பற்றி ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக படித்தா தான் தெரியும். அதுக்கப்புறம் அங்கே நிறைய வந்து அந்த பீரங்கிலாம் வச்சுருந்தாங்க மேலே. இதை சுற்றி நிறைய இடத்துல வந்து வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு ஓவராலாக பார்க்க பிளேஸு. அப்புறம் வந்து இந்த மாதிரி பாருங்கள், ஃபுல்லாக இது வந்து செங்கல்ல இல்லை கல்லுலேயே தான் வந்து கட்டியிருப்பாங்க. நீங்கள் இந்த யூரோப்பில் மோஸ்ட்டாக எந்த சிட்டிஸ்க்கு போனீங்கனாலும் ரோட்ஸே வந்து அப்படியே கூழாங்கல்ல தான் போட்டிருப்பாங்க. இந்த ஸ்டாலர்லாம் தள்ளுறதுக்கு கூட ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி ஃபுல்லாக அப்படியே கூழாங்கல்லால் இல்லை கருங்கல்லால் அப்படி தான் இருக்கும். நான் ஒரு குகை காட்டுறேன் பாருங்கள். இதான் பாருங்கள், இவ்வளோ இருட்டாக உள்ளே டார்க்காக இருக்குது. இது உள்ளே ஒன்றுமே இருக்காது. நீங்கள் உள்ளே போக போக அது வந்து இருட்டாக டார்க்காக வந்து ஒரு குகை மாதிரி தான் போயிட்டே இருக்கும். நான் ஜஸ்ட்டு வீடியோ எடுக்கலான்ட்டு உள்ளே போனேன். அப்போது ஒரு 2-3 பேர் இருந்தாங்க. அவங்களும் அப்புறம் வெளில வந்துட்டாங்க. யாருமே இல்லை. உள்ளே போக போக ஃபுல்லாக சில்லுன்னு நல்லா இருட்டாக இருந்துச்சு. நான் கொஞ்சம் தூரம் தான் போனேன். அப்புறம் எனக்கே ரொம்ப பயமாயிடுச்சு. ஆஃப்டர்நூன் டைம் தான் இருந்தாலும் எனக்கு உள்ளே யாருமே இல்லாத வச்சு ஒரு மாதிரி பயமாக இருந்துச்சு. அதனால் ஜஸ்ட்டு கொஞ்சம் தூரத்துக்கு மட்டும் உங்களுக்காக வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு போனேன். எப்படி இது வந்து குகையாக அது அவங்களா செஞ்சாங்களா இல்லை அதுவும் அமைஞ்சிருச்சா அது எப்படின்னே தெரில. ஃபுல்லாக வந்து அந்த கருங்கல் சொல்கிறாங்களே அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதான். இதெல்லாம் நாங்கள் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது எடுத்த ஃபோட்டோஸு. நீரம் இங்கே பாருங்கள், ரோடெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்டாலரே அப்படியே டக்கு 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 டக்குன்னு போவோம். கஷ்டமாக இருக்கும் புஷ் பண்ணுறதுக்கே. அவ்வளவோ கூட்டம் இல்லை இந்த முறை. நீரவும் ஜாலியாக தான் என்ஜாய் பண்ணால். ரொம்ப டயர்ட்லாம் ஆகலை. நல்லா நான் நடந்தே வரேன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துக்கும் நடந்தே வந்துட்டு இருந்தா. அப்புறம் வெளியில் வந்தால் இந்த ஒரு பில்டிங் பார்த்தோம். இது பாருங்கள், ஃபுல்லாக வந்து செங்கல்லே கட்டிருக்காங்க, இல்லை கல்லுலேயே கட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் பார்க்கவே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை வந்து பூசலையா இல்லை இப்படி கட்டிடமே இப்படி தானான்னு புரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஆனால் பார்க்க நல்லா இருந்துச்சுல. ஸோ ரிட்டன் வரும்போது இங்கே ஏதோ டான்ஸு பார்ட்டி பண்ணிட்டு இருந்தாங்க போல். அதை பார்த்துட்டு அப்படியே வந்தோம்.